ஆம். இந்த அதாவது அ ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் அ தொடக்கத்திலேயே சேடமிழுப்பதாகவும், பல குழப்பங்கள் ஏற்படுவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றின கருத்தை முதல்லே நேயர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த கருத்தை கூறுங்கள் முதல்லே. நாங்கள் நேற்று பேசும்போது கூட கூறியிருந்தோம், ஈரான் வந்து இந்த இன்று அதாவது வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஈரான் பின்வாங்கிவிட்டது. அதற்கு போக அவர்கள் போவதை நிறுத்திவிட்டார்கள் என்றும், அதற்குரிய காரணம் வந்து இந்த 14 அம்ச எம்ஓயு என்ற அந்த உடன்படிக்கையின் முதலாவது ஆர்டிகிள் 1 என்று சொல்றது ஷரத்து ஒன்றின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் அவர்களோட வாதமாக இருந்தது. அது வந்து இந்த இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான மோதல். இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப நிதி அமைச்சர் ஸ்மோட்ரிச்சாக இருக்கலாம், அல்லது உள்துறை பாதுகாப்பு அமைச்சர் பென் கபீராக இருக்கலாம். இவர்கள் தொடர்ச்சியாக இந்த உடன்பாட்டுக்கு எதிரான கருத்துக்களையும், தாங்கள் ஆக்கிரமிப்போம் என்று சொல்லியும், தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்றும் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருவதும் வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருவதும் இதற்கான காரணம். ஆனால் இன்று வந்து ஜேடி வேன்ஸ் வந்து அமெரிக்காவின் துணை அதிபர் வந்து அவரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருந்தார். அவரும் இன்று கூறியிருக்கின்றார், தனது பயணத்தை தாங்கள் பிற்போட்டு வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு முன்னர் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது ஈரான் கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இரவு வந்து இஸ்ரேலின் படை தலைமையகம் மீது தலைமையகம் மீது ஹிஸ்புல்லாக்கள் வந்து FPV ட்ரோன்களை ஏவி இருக்கிறார்கள். அதில் வந்து கட்டளை மையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. லெப்டினன்ட் கர்னல் தர அதிகாரி, ஏவுகணை எதிர்ப்பு பிரிவின் கட்டளை அதிகாரி அவர்தான். அவரும் 3 படையினரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த தாக்குதல் வந்து இந்த வாரத்தில் இடம்பெற்ற இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது இடம்பெற்ற 7வது தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரவு முழுவதும் 150 தடவைகள் விமான குண்டு வீச்சை நடத்தியிருப்பதாகவும், விமான குண்டு வீச்சு, ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலமான தாக்குதல்களை, இதில் வந்து 20 பேர் லெபனானில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த ஈரானுடன் ஒரு நீடித்த அதாவது இந்த ஈரானுடனான இந்த போர் நிறுத்தத்தை எவ்வாறாயினும் குழப்ப வேண்டும் என்பதில் இஸ்ரேல் தீவிரமாக இருப்பதைத்தான் இது காட்டுகின்றது. அதாவது இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் இந்த தனது பயணத்தை நிறுத்தியதை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணை வந்து மூடப்பட்டதாக கூட தகவல்கள் வெளிவந்திருந்தன. பிறகு ஈரான் கூறியிருந்தது தாங்கள் அதனை இன்னும் மூடவில்லை என்று கூறியிருந்தது. எண்ணெய் விலை மீண்டும் $2 அதிகரித்திருக்கின்றது. அதாவது இந்த ஈரான் போரை பொறுத்தவரையில், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போரை பொறுத்தவரையில் அது ஒரு முற்று முழுதான போர் நிறுத்தத்துக்கோ அல்லது அமைதிக்கோ இப்போதைக்கு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை என்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டுகின்றன. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை குறித்து பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் கூறியிருக்கின்றார், இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு என்றது இல்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேல் தொடர்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல் பிரிவு தலைவர் ஹாஜா ஹலாஸ் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தென் ஆப்பிரிக்காவின் இனவெறி அரசுடன் இஸ்ரேலை ஒப்பிட்டதால் இஸ்ரேல் இன்று அறிவித்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ராஜதந்திரி காஜா கலாசுடனான உறவுகளை இஸ்ரேல் முறித்துக் கொள்வதாக கூறியிருக்கின்றது. தற்போதைய இந்த நிலைமை தொடர்பில் அனைத்துலக மட்டத்தில் இஸ்ரேல் மீதான வெறுப்புகள் அதிகரித்து வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம். இப்போ இந்த தாக்குதல்களை முதலில் ஆரம்பித்தது ஹிஸ்புல்லா தான் தாங்கள் பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேல் கூறிக்கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையிலே இந்த ஒப்பந்தங்களிலே எங்கேயுமே எப்பொழுதுமே ஹிஸ்புல்லா உள்ளடக்கப்படவில்லை. ஆகவே ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துவதும் முடியாது. ஆகவே இந்த ஹிஸ்புல்லாவை காரணமாக கொண்டு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துவதும்
சேதங்கள் வருவதும், இது ஈரான் முதல் கூறியிருந்தது அதாவது இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் தொடர்ந்து தாங்கள் அமைதி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம் என்று சொல்லி. ஆகவே இப்போ ஹிஸ்புல்லாவை யாரால நிறுத்த முடியுமா? ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்குகிறது. ஈரானால் ஹிஸ்புல்லாவை தடுத்து நிறுத்த முடியுமா? அல்லது ஹிஸ்புல்லாவை ஈரான் தூண்டி விடுவதாக பார்க்கிறீர்களா? என்ன இந்த நிலப்பாடு? இதில் பிரச்சனை என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவில் இடம்பெற்ற லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 3 சுற்று பேச்சுக்கள் என்று நினைக்கிறேன். அந்த பேச்சுக்களில் ஹிஸ்புல்லாக்கள் உள்வாங்கப்படவில்லை. அதாவது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்துபவர்களை விட்டு வேற யாரோ பேசிக் கொண்டிருந்தால் இதுதான் நிலைமையாக இருக்கு. அப்ப ஹிஸ்புல்லாக்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக போய்விட்டது என்றால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றவும் இல்லை, இவர்கள் எழுதிய ஒப்பந்தத்துக்கு அவர்கள் உள்ளடக்கப்படவும் இல்லை என்று. அடுத்தது இப்ப நீங்கள் சொன்னது போலதான், இப்ப ஹிஸ்புல்லாக்கள் நேற்று இரவு மேற்கொண்ட அந்த தாக்குதலின் போது இஸ்ரேலின் கட்டளை அதிகாரி, லெப்டினன்ட் கர்னல் கட்டளை அதிகாரி உட்பட பலர் கொல்லப்பட்டதுதான். இஸ்ரேல் விடிய கிட்டத்தட்ட 150 தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் எங்கு தாக்கினார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டு லெபனானுக்குள் ஊடுருவி இருக்கின்ற 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள் அவர்கள் தங்கள் நாட்டில் ஊடுருவி இருந்த இராணுவத்தின் மீதுதான் அவர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அவர்களையும் இது தாக்குதல் பிழை என்று கூற முடியாது என்று சொன்னால், உண்மையாக இந்த போர் நிறுத்தத்தின்படி இஸ்ரேல் போரை நிறுத்தி இருக்க வேண்டும், அங்கிருந்து முற்றாக வெளியேறி இருக்க வேண்டும். அது கொண்டு வராததும் இதில் ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப இஸ்ரேலிய நிதி அமைச்சர் பெசவெல் ஸ்மோட்ரிச் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இஸ்ரேலின் எல்லைகளை விரிவுபடுத்தும் அரசியல் பிரகடனத்துடன் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும், தோல்வியின் விலையை மத்திய கிழக்கில் பொறிக்க விரும்புகிறீர்களா என்றும் கேட்டிருக்கிறார். பிரதேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களை தாக்குபவர்களை வலி மிகுந்த மீள முடியாத விலையை கொடுக்கும் அளவுக்கு தாங்கள் தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதற்கு ஒருபடி மேலே போய் இந்த தேசிய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இஸ்ரேலின் ஒரு இஸ்ரேலிய தாய் கண்ணீர் வடித்தால் 1000 லெபனானிய தாய்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப எல்லோரும் இந்த இனவாத கருத்துக்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரம் இந்த மேரிவ் என்ற ஒரு ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாவுக்கு இடையான பகிரங்கமான பிளவு வெறும் வார்த்தை ஜாலங்களை தாண்டி ஆயுத விநியோகத்தை தாமதப்படுத்துதல், இராணுவ உதவிகளுக்கு கட்டுப்பாடு விதித்தல், ஏன் ஆயுத தடை போன்ற நடவடிக்கைகள் வரை தீவிரமடைய கூடும் என இஸ்ரேலிய அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் என தெற்கு லெபனான் மற்றும் சிரியா, ஏமன் பகுதிகளில் இருந்து படைகளை திரும்ப பெறுமாறு, தெற்கு லெபனான் மற்றும் சிரியா மற்றும் காசா பகுதிகளில் இருந்து படையினரை திரும்ப பெறுமாறு அமெரிக்கா கொடுத்து வரும் அழுத்தம் தீவிரமாகி வருவதாகவும் இந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் ஜேடி வான்ஸை பொறுத்தவரையில் அவர் இன்று நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருக்கின்றார், இஸ்ரேல் தனது பாதுகாப்பு என்று சொல்லிக்கொண்டு தன் பாட்டுக்கு படுகொலைகளை செய்து கொண்டு இதனை, அதாவது தனது பாதுகாப்பை மீட்டெடுக்க முடியாது, நீதிக்கு புறம்பான படுகொலைகள் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இஸ்ரேலியன் 2 அமைச்சர்கள் இந்த தங்கள் உடன்பாட்டை தொடர்ந்து சாடி வருவதும் நல்லதல்ல என்று கூறியிருக்கின்றார். அவர் இன்னொன்றை கூறியிருக்கின்றார், கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்களை கொண்ட இந்த இஸ்ரேல் என்ற தேசம் ஒரு இவ்வாறான படுகொலைகள் மூலம் இந்த உலகத்தின் அமைதியை குலைக்க முடியாது என்று ஜேடி வான்ஸ் காட்டமாக கூறியிருக்கின்றார். அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், சில சமயங்களில் மக்கள் உறவை தவறாக சித்தரித்து வருகின்றனர் என்றும், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அடிப்படையில் எப்போதும் சீராக இருப்பதாக கூறுகிறார்கள், 2க்கும் இடையிலான உறவுகள் சீராக இருப்பதாக கூறுகிறார்கள். அது மட்டும் உண்மை இல்லை, நாங்கள் வெவ்வேறு நாடுகள், எங்களுக்கு வெவ்வேறு தேவைகள் உள்ளன, எங்களுக்கு வெவ்வேறு புவியியல் சார்பு வேறுபாடுகளும் உள்ளது என்றும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது பத்திரிகையாளர் கேட்டபோது நீங்கள் இஸ்ரேலியர்களை நம்புகிறீர்களா என்ற போது அவருடைய கூறியிருக்கின்றார், நான் யாரையும் நம்பவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் முழு மத்திய கிழக்கிலும் இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்த விரும்புவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். நெத்தனியாவுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கூறியிருக்கின்றார், எனக்கு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தெரியாது, வேறொருவரின் தலைக்குள் என்னால் நுழைய முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். இப்ப அமெரிக்க சில ஊடகங்கள் கூறியிருக்கின்றன,
முன்னர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர் வந்து இந்த இஸ்ரேல் மீதான ஒரு 10 பில்லியன் டாலர்கள் உதவியை நிறுத்தி வைத்துத்தான் இந்த மேற்கு கரையில் இடம்பெற இருந்த மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லியும் அமெரிக்கா இதற்கு முன்னரும் இஸ்ரேல் மீது தடைகளை கொண்டு வந்திருந்தது. இப்போது கொண்டு வரலாம் என்ற கருத்துக்களும் இப்போது நிலவுகின்றன. நாங்கள் முன்னர் கூட இந்த இந்த கலந்துரையாடல் குறிப்பிட்டிருந்தோம். எவ்வாறு இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் பொழுது விடுதலை புலிகள் தரப்பை தவிர்த்து விட்டு இலங்கையும் இந்தியாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டதோ அதே போலத்தான் இங்கே ஹிஸ்புல்லா என்கிறதும் ஒரு முக்கியமான தரப்பாக மாறி இருக்கிறது. ஈரானின் நிபந்தனைப்படி அதாவது இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு பகுதியான அதாவது எங்கே லெபனானிலே ஆக்கிரமித்து கொண்ட பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டும், தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தது. அவ்வாறு இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து சேரம் விலக வேண்டி வரும் என்றும் ஆரம்பத்திலிருந்தே கூறிக்கொண்டிருந்தது. ஆகவே அந்த இடத்திலே ஒரு தரப்பாக ஹிஸ்புல்லாவையும் கருத்தில் கொள்ளப்படாததுதான் இப்போது இந்த தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் காரணமாக இருக்கும் அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்களை இதில் இணைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஈரான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தது எல்லா முனைகளிலும் போரை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தது. மற்றது உலக நாடுகளும் இது தொடர்பாக அழுத்தத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் மீதான அழுத்தத்தை இப்போதுதான் மெல்ல மெல்ல அழுத்தங்களை கொடுக்கிறார்களே தவிர இதற்கு முன்னர் பெருமளவில் அவர்கள் அழுத்தங்களை கொடுத்ததாக தெரியவில்லை. இப்போது அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை ஒன்றை கூறியிருக்கின்றது. ஈரானுடன் ஒரு நீடித்த ஒப்பந்தத்தை பெறுவதற்கான அதிபர் டிரம்பின் முயற்சிகளை பலவீனப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எடுக்கக்கூடும் என்று அமெரிக்க உளவு அமைப்புகள் ட்ரம்ப் நிர்வாகத்தை எச்சரித்திருப்பதாகவும், அமெரிக்கா உளவுத்துறைக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு விடயத்தை இந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வந்து இன்று வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உளவுத்துறை மதிப்பீட்டுகளின்படி லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர இஸ்ரேல் உத்தேசித்திருப்பதாகவும், இது அங்கு ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த கோரும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஒரு முக்கிய விதிக்கு முரணானது என்று சொல்லியும், தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெற மாட்டேன் என்பதையும், ஹிஸ்புல்லாக்கள் மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதில் உறுதியாக இருப்பேன் என்பதையும் நிரூபிப்பதில் தான் நெத்தன்யாகுவின் அரசியல் இருப்பு தங்கி இருக்கிறது என்றும் உளவுத்துறை அறிக்கைகள் இதனை இந்த குறிப்பிட்டதாக இந்த பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் சொன்னது போல ஒன்று இந்த இஸ்ரேல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா தவறியதும் இப்போது ஒரு ஈகோ கிளாஷாக வந்திருக்கிறது. ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், தான் என்னதை சொன்னால் தன்னை இஸ்ரேலிய அதிபர் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மதிப்பதாகவும், தான் என்னதை சொன்னாலும் கேட்பார் என்று ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஊடகத்துக்கு செய்தி வழங்கும் போது கூறியிருந்தார். ஆனால் அதற்கு எதிர்மாறாக நடப்பது வந்து இஸ்ரேலை பொறுத்தவரையில் தான் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல என்றதை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு உள்ளக மோதலாகத்தான் பார்க்கலாம். இந்த மோதலை பற்றித்தான் நான் கொஞ்சம் மேலதிகமாக தகவல்களை பெற விரும்புகிறேன். குறிப்பாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவைப்படும் அளவுக்கு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவைப்படக்கூடிய ஒரு நாடா, பாதுகாப்பு ரீதியாகவோ பிராந்திய ரீதியாகவோ அல்ல வேறு வழியிலோ அமெரிக்கா இல்லாவிட்டால் இஸ்ரேல் பலவீனப்படும். ஆனால் இஸ்ரேல் இல்லாவிட்டால் அமெரிக்கா பலவீனப்பட வேண்டிய தேவையில்லை. இஸ்ரேல் இல்லாவிட்டாலும் மத்திய கிழக்கிலே தான் செலுத்த வேண்டிய செல்வாக்கை செலுத்தக்கூடும், அல்லது தான் செய்ய வேண்டிய இராணுவ நடவடிக்கை அடுத்த இராணுவ நடவடிக்கைகளுக்கு கூட இஸ்ரேல் இல்லாமல் கூட நீங்கள் நேற்று குறிப்பிட்டது போல இராணுவ நடவடிக்கை ஒன்று தேவைப்படுமாக இருந்தால் அமெரிக்காவால் முடியும். அவர் இப்போது அமெரிக்காவிலே தங்கி இருக்கின்ற இந்த இஸ்ரேல் எந்த துணிவிலே அமெரிக்காவை எதிர்க்கிறது என்பதுதான் இந்த முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் இஸ்ரேலால் ஒரு அளவுக்கு மேல் அமெரிக்காவை எதிர்க்க முடியாது. அமெரிக்காவின் நிதி உதவிகள், அமெரிக்காவின் பொருளாதார உதவிகள், தொழில்நுட்பம், சேட்டலைட் என்று எல்லாவற்றிலும் இஸ்ரேல் அமெரிக்காவைத்தான் சார்ந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் இப்ப நீங்கள் கூறியது போல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவையா அல்லது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவையா, இருவரும் தேவை என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இதுவரை காலமும் இயங்கி வந்தார்கள். ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கை அமெரிக்கா தனது ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்குத்தான் இஸ்ரேலை உருவாக்கியது. இப்ப ஐஎஸ்ஐ எப்படி உருவாக்கினார்களோ அப்படி உருவாக்கப்பட்டதுதான் இஸ்ரேல். இஸ்ரேலை அமெரிக்கா, உண்மை நான் வேறு காணொளிகளில் பேசும்போது கூட கூறியிருந்தேன்,
உண்மையில் இஸ்ரேலிய மக்கள் வந்து பாவப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் அமெரிக்கா தனது நலன்களுக்காக அவர்களை வாழ்நாள் முழுக்க போரில் தான் வைத்திருக்கின்றது. அவர்கள் ஒரு அடியாள், அமெரிக்காவுக்கான ஒரு அடியாள். ஆனால் நீங்கள் இந்த தமிழ் படங்களில் பார்த்தது போல அடியாட்கள் அந்த தேவை இருக்கும் வரையும் தான் தேவை முடிந்து விட்டால் பிறகு அவர்கள் தேவைப்பட மாட்டார்கள். இந்த அவ்வாறான ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் இப்ப மத்திய கிழக்கை இஸ்ரேல் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் வரையிலும் தான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவை. மத்திய கிழக்கின்ற கட்டுப்பாடு இஸ்ரேலை விட்டு போய்விட்டுவதென்றால் பிறகு அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவையில்லை. இஸ்ரேலை வைத்து அமெரிக்கா சும்மா சோறு போட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அப்ப இப்ப இந்த ஈரான் போர் வந்து இதை மறுபலமாக மாற்றிவிட்டது. அந்த சமநிலையை சமப்படுத்தத்தான் இப்போ இஸ்ரேல் கடுமையாக முயன்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேலுக்கு ஒரு போர் இல்லாவிட்டால் தான் தப்பி பிழைக்க முடியாதுன்றது தெரிந்து விட்டது. அப்ப ஏனென்று சொன்னால் ஈரான் ஒரு 4வது வல்லரசாக உருவெடுக்குமாக இருந்தால் பிறகு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு தேவைப்பட போவதில்லை. அதே நேரம் மத்திய கிழக்கு நாடுகளையும் அமெரிக்கா கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்கா வேறு மார்க்கங்களைத்தான் பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். இப்போது கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை மையம் என்று அமெரிக்கா உருவாக்கி இருந்தது. முன்னர் பசிபிக் பிராந்தியம் என்றுதான் இருந்தது. ஆனால் பிறகு இந்தியாவையும் இணைத்து தான் அந்த இந்தோ பசிபிக்கை 2018ஆம் ஆண்டு உருவாக்கியது. ஆனால் இப்போது இந்த இந்தோ பசிபிக்ல இந்தோவை எடுத்து விட்டது. இப்போது பசிபிக் கட்டளை மையம் என்று மாற்றிவிட்டது. அப்பதான் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் இனி இந்தியா அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்ற ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்து விட்டது. அப்படி இந்த உலக ஒழுங்கில் நண்பர்களும் எதிரிகளும் மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இதை இஸ்ரேல் இப்போது மெல்ல உணர்ந்திருக்கின்றது. எனவேதான் இஸ்ரேல் வந்து தனது நிலையை தக்க வைப்பதற்கு அதுக்கு ஒரு போர் தேவையாக இருக்கின்றது. இங்க முக்கியமான நான் ஒரு கேள்வியை இப்போது முன்வைக்க விரும்புகிறேன். அமெரிக்காவிலே வாழக்கூடிய யூதர்கள் மிக பெரும் பணக்காரர்கள், மிக பெரும் செல்வாக்கானவர்கள், அரச மட்டத்திலும் சரி, பொருளாதார மட்டத்திலும் சரி செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள். அவர்களின் செல்வாக்கின் மூலம்தான் இந்த அமெரிக்க அரசாங்கத்தை அடிக்கடி இந்த பிரச்சனை, இஸ்ரேலினுடைய பிரச்சனைகளில் ஈடுபட வைப்பது அல்லது ஏதோ ஒரு வகையிலே மூக்கை நுழைப்பு வைப்பது நடக்கிறது என்பது மாதிரியும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு கூறுவதாக இருந்தால், இலங்கையின் விடுதலை போராட்டத்திலே புலம்பெயர் தமிழர்களினுடைய பங்கு அல்லது செல்வாக்கு நிறைய இருந்தது எவ்வாறோ, அதே போல இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்த யூதர்கள் நிறைய செல்வாக்கு செலுத்துகிறார்கள். பொதுவாக கூறுவார்கள் யூதர்கள் மூலசாலிகள், அவர்கள்லாம் உலகத்தை இன்றைய கட்டியாளும் தந்திரங்களை, இந்த வியாபார தந்திரங்கள், விளம்பர தந்திரங்கள் என்ற பலவற்றை உருவாக்கும் ஒரு ஆக்கள் என்று சொல்லியும் அவர்கள்லாம் இந்த அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ளே நிறைய செல்வாக்கு செலுத்துவதும் அடிக்கடி இந்த இஸ்ரேல் சார்பாக அல்லது இந்த இஸ்ரேல் பிரச்சனைக்குள்ளே மூக்க நுழைப்பு வைப்பதும் என்று கூறுகிறார்கள். அதுல என்ன உண்மை இருக்கிறதா? உண்மைதான். என்னென்று சொன்னால் பெருமளவான இடங்களில் அது அவர்களாகவே ஊடுருவி இருக்கிறார்கள். இப்ப இலங்கையின் அருகம்பே வரையிலும் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள் பாருங்கள். அப்ப அவர்கள் எல்லா நாடுகள், ஏன் என்று சொன்னால் எல்லா நாடுகளையும் தங்கள் லொபி என்று சொல்லி தங்களோட பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவதற்காகவும் அந்த நாடுகளுக்குள் உள்ள முக்கிய இடங்களில் தங்கள் ஆட்களை நிறுத்துவதன் ஊடாக அவர்களின் நிலைப்பாடுகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வது, அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுப்பது, முன்கூட்டியே இந்த UN வருகின்ற தீர்மானங்கள் அதுகளை தோற்கடிப்பது என்று சொல்லி அவர்களின் நெட்வொர்க் வந்து மிகவும் பயங்கரமானது, மிகப்பெரியது. அவர்கள் தங்களோட பிரச்சாரத்துக்காக மட்டுமே ஒரு வருடத்துக்கு $730 மில்லியன் ஒதுக்குகிறார்கள் தங்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு மட்டுமே. அவ்வாறுதான் அவர்கள் இந்த நிலைமை இருந்தது. அதே போல நீங்கள் சொல்வது போல அமெரிக்காவில் இருப்பவர்களிலும் பெருமளவான அந்த செல்வந்தர்களாகவும் அரசியல் பிரமுகர்களாகவும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களாகவும் அவர்கள் தான் இருக்கிறார்கள். இங்கே பிரித்தானியாவிலும் கூட மிக பெரும் பத்திரிகைகளை அவர்கள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இப்ப ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனையில் ரஷ்யா வந்து ஒரு மென்மையான போக்கை கடைபிடித்தது. ஈரானை காப்பாற்றிய அதே சமயம் ரஷ்யா நேரடியாக பெரிய அளவில் தலையிடாததற்கு காரணம் ரஷ்யாவை சேர்ந்த பல லட்சம் பேர் இஸ்ரேலில் வாழ்கிறார்கள் என்றது. அப்ப எல்லா நாடுகளிலும் அவர்கள் இந்த நிலைமை ஊடுருவல் இருக்கின்றது. இது வந்து இப்போது மெல்ல மெல்ல ஒரு மாற்றத்தை, இப்ப அமெரிக்கா ட்ரம்ப் கூறியது போல அமெரிக்காவை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியது, மறைமுகமாக கூறியது இதைத்தான்.
இப்ப அமெரிக்காவுக்குள்ளேயே இப்போது உள்ளக பிரச்சனைகள் தோன்றியிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது உலகளாவிய எண்ணெய் கையிருப்பு குறைந்து வருவதாகவும், கடுமையான விநியோக பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் ஆலோசகர்கள் வாரக்கணக்கில் எச்சரித்த போதிலும் ட்ரம்ப் ஈரானுடன் ஒரு பூர்வாங்க ஒப்பந்தத்தை முன்னெடுத்திருக்கிறார் என்றும், அதிபர் ட்ரம்ப் உதவியாளர்கள், சட்டம் இயற்றுபவர்கள் மற்றும் நீண்டகால கூட்டாளிகளின் ஆலோசனைகளை புறக்கணித்து தனது உள்ளுணர்வின்படியே இப்போது ஆட்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதை யார் கூறியிருக்கிறது என்று சொன்னால், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இதை கூறியிருக்கின்றது. அவர் தனது விமர்சகர்களிடமிருந்தும் ஆலோசகர்களிடமிருந்தும் நான் அதிபர், நீங்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறியதாக இந்த பத்திரிகை கூறியிருக்கின்றது. ஈரானுடனான பூர்வாங்க அமைதி ஒப்பந்தம் முதல் புதிய உளவுத்துறை தலைவரின் நியமனத்தை தாமதப்படுத்துதல் வரை சமீபத்திய தொடர் முடிவுகள் பல குடியரசுக் கட்சியினரை விரக்தியடைய செய்திருப்பதோடு, நவம்பரில் அந்த கட்சியினர் வெற்றி வாய்ப்பு குறித்து அவர்கள் கவலை தெரிவிப்பதாகவும் அந்த ஜேர்னல் தெரிவித்திருக்கின்றது. அப்ப என்னென்று சொன்னால், இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில், அதாவது பெஞ்சமின் நெத்தனியாவும் மொசாட்டின் தலைவரும் சென்றுதான் ட்ரம்பை இந்த ஈரான் போருக்கு இழுத்து விட்டதாக குற்றச்சாட்டப்பட்டிருந்தது. இப்போது ட்ரம்ப் தன்னை சுற்றி இருப்பவர்கள், ஆலோசகர்களை கூட நம்ப முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஜேடி வான்ஸ் முதலாவது உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தையின் போது, இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது ஜேடி வான்ஸ் ஒவ்வொரு காலம் பேசிவிட்டு நெத்தனியாவுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து பேசியதும் கூட கசிந்திருந்தது. அப்போ கூட, அதாவது அந்த துணை அதிபர் வரையிலும் இஸ்ரேலின் ஊடுருவல்கள் இருப்பதாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. ஜேடி வான்ஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலையையும் பார்க்கலாம். அதே சமயம் இன்னொரு பிரச்சனை அமெரிக்காவின் உள்ளகத்திலே என்னென்று சொன்னால், ஈரானின் அணுசக்தி திட்டம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது என்ற தனது கூற்றை துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மறுத்ததால் ட்ரம்ப் அவர் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. எல்லோரும் இந்த ஈரான் அணு ஆயுதம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல வேண்டும் என்று, அதுதான் சரியான வார்த்தை என்று ட்ரம்ப் சொல்லிக் கொடுத்த போதும் ஜேடி வான்ஸ் அது பிற்போடப்பட்டிருப்பதாகவும் அது சேதமடைந்திருப்பதாகவும் கூறியது இருவருக்கும் இடையிலான பிளவை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னென்று சொன்னால், ஒன்று நீங்கள் சொன்னது போல இந்த இஸ்ரேலின் உளவாளிகள் அல்லது ஊடுருவலாளர்கள் இந்த அமெரிக்காவின் மேல் மட்டத்துக்குள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முற்படலாம். இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா அவர்களை முற்றாக புறக்கணித்து தண்ட பாட்டுக்கு இயங்க வேண்டும். இந்த யூதர்கள் எப்பொழுதும் ஒரு வெறுக்கப்படும் மக்களாக பார்க்கப்படுகிறார்கள். குறிப்பாக ஹிட்லரால் பல மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டாலும் அதற்கான காரணமாக ஜெர்மனியில ஒரு காலத்திலே அவர்கள்லாம் பத்திரிகைகள், ஊடகங்கள், பணக்காரர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வரும் ஒரு சூழ்நிலைத்தான் உண்மையா அவர்கள் மீது பொருட்பட்டது. அவருடைய திறமையா இருக்கலாம். இருந்தாலும் இப்பொழுது வெளிநாடுகளில், இப்போ இலங்கையில் அருகம்பையில கூட அல்லது வெளிநாடுகளில் இருக்கின்ற போகின்ற இந்த உல்லாச பயணிகளாக போகின்ற இஸ்ரேலியர்களை பற்றி தவறான ஒரு பார்வை இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் எல்லாத்தையும் இலவசமாக எதிர்பார்ப்பார்கள், எல்லாத்துக்கும் சண்டை ஒடிப்பார்கள், அதாவது ஒரு அரக்கர்கள் மாதிரி நடந்து கொள்வார்கள் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அப்படி அவர்களின் காலங்காலமாக அவர்கள் அறிவு ரீதியாக அவ்வாறு வளர்ந்தார்களா, இல்லை தாங்கள் பாதிக்கப்பட்டதாக அவ்வளவு வளர்ந்திருக்கிறார்களா? அதாவது ஒரு உலகத்திலே நீங்கள் சொல்வது போல 70 லட்சம் மக்களை கொண்ட ஒரு நாடு, சுற்று வட்டாரம் பார்க்க போனால் பல கோடி மக்கள் கொண்ட அரபு நாடுகள் இருந்தும் அவர்களுக்குள்ளே தனியொரு ஆளாக நின்று போராடும் அளவுக்கு அந்த போராட்ட குணமும் அவர்களிடம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா, அல்லது என்ன எவ்வாறு பார்க்கிறீர்கள் இதை? உண்மைதான். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எல்லோரும் அங்கு சாதாரணமாக திரிபவர்களை பார்த்தால் எல்லோருடைய தோளிலும் ஒவ்வொரு துப்பாக்கி இருக்கும். இந்த பென் ஹிதர் என்ற அமைச்சர் கூறியிருக்கின்றார், நாங்கள் ஆயுதங்களை தொடர்ச்சியாக அள்ளி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று. ஒரு ரஃப்பான போர்க்குணம் மிக்கவர்களாகவும் மாற்றப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்.
எனது நண்பர் ஒருவர் சுற்றுலாவுக்கு சென்றிருந்தார். அங்க அவர் இந்த நிறுவனத்தினூடாக அப்போது அங்கு போய் ஜெருசலத்துக்கு போய் பார்வையிட்டு வந்த போது அந்த பல இடங்களில் சோதனை சாவடிகள் இருக்கின்றன. அப்போ சோதனை சாவடிகளை பஸ்ஸை நிப்பாட்டிய போது இஸ்ரேலிய வீரர்கள் உள்ளுக்கு ஏறும் போது அங்கு அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றவர்கள் சொன்னது, நீங்கள் யாரும் சிரிக்க கூடாது என்று சொல்லி, அவருக்கு சிரித்தால் பிடிக்காது என்று சொல்லி. இந்த அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல இலங்கையிலும் அவர்கள் கடுமையாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். வாடகையை கொடுப்பதில்லை, பணத்தை கொடுப்பதில்லை, சாப்பிட்டு விட்டு பணத்தை, அப்படி நெருக்கடி. அவர்கள் யோசிக்கிறார்கள் தாங்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லியும் தங்களை யாரும் தொட முடியாது என்ற ஒரு அந்த மனநிலைக்கு வளர்ந்து விட்டார்கள். இப்ப பௌத்த சிங்கள பேரினவாதம் எவ்வாறு இலங்கையில் இருக்கின்றதோ அதே போன்ற ஒரு மனநிலை. இப்ப அங்கு யாரும் பௌத்த துறவிகளை கூட தொட முடியாது, எந்த பிரச்சனை செய்தாலும். இப்ப அண்மையில் கூட நடந்த சம்பவங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதே போன்ற ஒரு மனநிலை தான். ஆனால் இப்ப என்னென்று சொன்னால், இது அவர்கள், அதாவது அவர்களை எதிர்த்தவர்களை ஆன்டிசெமிட்டிசம் என்று சொல்லி இவர்கள் உடனடியாகவே எல்லா நாடுகளும், இந்த ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்கள் நலனுக்காக அவ்வாறான ஒரு கருத்தை கொண்டு வந்து அவர்களை காப்பாற்றுவது என்பது அவர்களுக்கு மேலும் மேலும் பலம் சேர்த்து கொண்டு போனது. அதே சமயம் அவர்கள் எல்லா இடத்திலும், இங்க எங்க பிரித்தானியாவின் பிரதமர் ஸ்டாமர் மனைவியை பார்த்தா அவரும் ஒரு யூஸ் தான். அப்படி பல இடங்களில் அவர்கள் பல முக்கிய துறைகளுக்கு அவர்கள் ஊடுருவியும் இருக்கிறார்கள். இப்பதான் மெல்ல மெல்ல, இப்ப இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரான்சின் அதிபர் கூட இப்போது கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நெத்தனியாவுடன் ஒரு சீரான கொள்கை இல்லை என்று நான் நினைக்கிறேன். அண்டைய நாட்டை கைப்பற்றுவதன் மூலம் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்று இப்போதுதான் வாய் திறந்திருக்கிறார் இமானுவேல் மேக்ரோ. இப்போதுதான் மெல்ல மெல்ல இவர்கள் என்னடா சொன்னால், இந்த ஈரான் பலம் தெரிந்து ஈரான் இந்த ஹார்முஸ் நீரிணையை மூடி ஒரு பொருளாதார நெருக்கடி தங்களுக்கு வரும்போதுதான் இப்போது மெல்ல மெல்ல ஒருத்தரும் வாயை திறக்கிறார்கள். சரி, இப்போ நாங்கள் உக்ரைன் ரஷ்யா பற்றி பேசவில்லை என்று சொல்லி சிலர் கேட்டிருந்தார்கள் நேற்று. இன்று உக்ரைன் பயங்கரமான தாக்குதல் நடத்தி ரஷ்யாவிலே பல இடங்கள் எரிந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நேயர்களுக்காக கொஞ்சம் குறிப்பிட முடியுமா? இந்த ரஷ்யாவின் ஹாசன் பகுதியில் இந்த ஆசியன் மாநாடு, 10 உறுப்பு நாடுகளை கொண்ட ஆசியன் மாநாடு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்று. அந்த சமயம் பார்த்து உங்களுக்கு தெரியும், அதற்கு முதல் இந்த சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல கடந்த வாரம் இந்த ரஷ்யாவின் பொருளாதார மாநாடு நடந்த போதும் கூட அந்த இடத்தை தாக்கியிருந்தார்கள் உக்ரைன். இப்போது இந்த மாநாடு நடந்த போது கூட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மாஸ்கோவை தாக்கி இருக்கின்றன. 550 ட்ரோன்கள் ரஷ்யாவை தாக்கி இருக்கின்றன. ரஷ்யாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருமளவான இடங்களில் அவர்கள் இந்த ஷோல்டர்ல சாம் ரக ஏவுகணைகளை ஏவியதை பார்க்கக்கூடிய இருந்தது. அவர்கள் இந்த ஏவுகணைகள் பட்டே பல இடங்களில் எண்ணெய் குதங்கள் எரிவதை காணக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி மாஸ்கோ முழுவதும் ஒரு புகை மண்டலமாகத்தான் இருக்கின்றது. அது கடுமையான ஒரு தாக்குதல் தான். எல்லாவற்றையும் ரஷ்யாவால் இந்த ட்ரோன்களை தடுக்க முடியாது என்பது தெளிவானது ஒன்று. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் 557 விமானங்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அதே சமயம் இப்ப என்னென்னு சொன்னால், ரஷ்யாவை பொறுத்தவரையில் ரஷ்யா இது ஒரு பொருளாதார ரீதியாக ரஷ்யாவின் ரிஃபைனரியைத்தான் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த எரிபொருள் விநியோகத்தின் ஊடாகத்தான் ரஷ்யா இந்த போரினால் சிதைந்த பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருப்பதாக. அதே சமயம் ரஷ்யா இதற்கு பதிலடி கொடுக்கும் என்றுதான் கூறப்படுகிறது. ரஷ்யாவும் பதிலடி கொடுக்கும். இப்போது ஈரான் போர் முடிந்த பிற்பாடு நேட்டோ இப்போ ரஷ்யா மீது தனது கவனத்தை செலுத்தி இருப்பதாகவும், அங்கு அவர்கள் இப்போது குவிந்திருப்பதாகவும், அந்த களமுனை இனிவரும் காலங்களில் ஒரு கடுமையாக இருக்க போகிறது என்றும் கூறப்படுகிறது. முதலில் இப்ப பிரான்சின் இமானுவேல் மேக்ரோனும் ஒன்றை கூறுகிறார்னா, முதலில் ட்ரம்ப் யோசித்தாராம் ரஷ்யா உக்ரைன் வீழ்ந்து விட்டது, கொலாப்ஸ் என்று சொல்லி, அதனால் தான் புட்டினுக்கு ஆதரவை கொடுத்தார் என்று சொல்லியும்.
ஆனால் தாங்கள் இப்போது நிலைமை அவ்வாறில்லை, உக்ரைன் வெற்றி ஈட்டுகிறது என்று கூறி இப்போது ட்ரம்புக்கும் அது புரிந்திருப்பதாகவும் ரஷ்யா தான் வீழ்ந்து விட்டது என்றவரையும் கூறியிருக்கின்றார். ஐரோப்பா வந்து இந்த போரை தீவிரப்படுத்தவும் இதற்குள் அமெரிக்காவை இழுத்து விடவும் முற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலும் ரஷ்யா இந்த போரை ஏதோ ஒரு வகையில் வெற்றி ஈட்ட வேண்டும் என்பதில் ரஷ்யாவுக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் இந்த தாக்குதலை பார்க்கலாம். இப்பொழுது இந்த ட்ரோன் ஆளில்லாத விமானம் என்பது இப்போ உலக அளவிலே தாக்குதலுக்கான மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக மாறி வருகிறது. இன்றைக்கு ஈரானினுடைய வெற்றியை இந்த ஆளில்லாத விமானத்தில் தான் தங்கி இருக்கிறது. நான் அன்றைக்கு எனக்குள்ளே யோசித்துக் கொண்டேன், 2009க்கு முன்னர் இலங்கையிலே போராட்டம் நடந்த காலப்பகுதியிலே இந்த ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லாத விமானங்கள் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? குறிப்பாக இது யாருக்கு அதிகம் பயனுள்ளது என்று சொன்னால், கேரளா தாக்கல் நடத்தவர்கள், மறைப்படங்கள்ல இருந்து தாக்கல் நடத்துபவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதான ஒரு ஆயுதம். நான் அப்ப யோசித்து பார்த்தேன், அந்த காலத்துல இது இருந்திருந்தால் போராட்டத்தினுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கும்? அதை பற்றி முடிப்பதற்கு முன்னர் சில தகவல்களை கூறுங்கள் உங்களோட மனதில் படுவதை. உண்மைதான். என்னென்று சொன்னால் இப்போது இந்த ட்ரோன்கள் இப்ப ஹிஸ்புல்லாக்கள் கூட இப்போது இந்த FPV ட்ரோன்களை வைத்துத்தான் இஸ்ரேலிய ஒவ்வொரு படை வீரராக துரத்தி துரத்தி தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை தாக்க பிடிக்க முடியாது. மீன்பிடி வலைகளை கூட மேலே போட்டு தங்கள் ஆயுத கிடங்குகளை பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் மாறி 2009ஆம் ஆண்டுக்கு முதல் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட அப்போது ட்ரோன்கள் இருந்தன, இவ்வளவு தூரத்துக்கு இருக்கவில்லை. சும்மா உளவு விமானங்களைத்தான் பயன்படுத்தினார்கள். அங்க வன்னில அதை வண்டு என்று சொல்வார்கள். உளவு விமானங்கள் ஒரு 1-2 தான் பாவனையில் இருந்தது. அதுவும் இஸ்ரேல் உளவு விமானங்கள் தான் அப்போது பாவனையில் இருந்தன. அவ்வாறு வன்னிக்கு மேலால் பறந்து இந்த போர் நிறுத்த காலத்தில் உளவு தகவல்களை சேகரித்த விமானம் 2 வீழ்ந்திருந்தன. முதலொன்று வீழ்ந்திருந்தது, பிறகு ஒன்று வீழ்ந்திருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் அங்கிருந்து வருகின்ற சண்டே டைம்ஸ் அதை ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருந்தது. வான்புலிகள் தங்கள் விமானத்தில் சென்று அந்த உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். தங்கள் விமானத்தில் பொருத்தப்பட்ட துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள் என்று சொல்லி, அவ்வாறு ஒரு சரித்திரம் படைத்த ஒரு வான் படையைத்தான் விடுதலை புலிகள் அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த குறுகிய வளத்துடன் அப்போதே இந்த ட்ரோன்களை வீழ்த்தியவர்கள் என்று சொன்னால், இப்போது அந்த ட்ரோன்கள் இருக்கிற ஒரு காலத்தில் அவர்கள் இருப்பார்களாக இருந்தால் கள நிலைமை ஒரு 2 மாதங்களுக்கு தலைகளாக மாறி எந்த ஒரு படைத்தளமும் வடக்கு கிழக்கில் இருந்திருக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஏனென்றால் இப்போ ட்ரோன்கள் என்பவை வெறும் இயந்திரங்கள் எல்லாம் அவைகள் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொருத்தப்பட்டது. தாங்களாகவே யோசித்து தேடி இடங்களை தாக்குவதற்கு அவர்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது இப்பொழுது ஈரானால் ஏவப்படும் ஏவுகணைகள் சிலது சின்ன சின்ன பிளாஸ்டிக் அல்லது கார்ட்போர்ட் பெட்டிகளை தயாரித்திருந்தாலும் அது ஒரு தற்கொலைக்கு சமனானது. தானே இயக்கிவிட்டால் தேடி இடங்களை போய் தேடி தன்னை அழித்துக் கொள்ளும் வரைக்கும் தேடி தேடி போய் இடங்களை தாக்கக்கூடியது என்று கூறுகிறார்கள். உண்மைதான். இந்த ஈரான் சண்டையில் கூட 20,000 தாக்குதல்களை இலோன் மஸ்கின் இந்த குரூப்ஸ் என்ற அவரின் AI பயன்படுத்தித்தான் தாக்குதலை நடத்தியதாக, குண்டு வீச்சுகள் நடத்தியதாக கூறியிருக்கிறார். அதுதான் இப்ப பெருமளவில் பயன்படுத்துகிறார். நல்லது. இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டதனால் இத்துடன் இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.